ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1666வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 7ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானிடம் நீங்காத ஈடுபாடுடைய ஆய்ச்சியர் கடைந்தெடுத்த வெண்ணையை எம்பெருமான் உண்டான். இடைச்சியரது ஈடுபாடு அத்தகையது. அவ்வளவு ஈடுபாடு. அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட ஈடுபாடுடைய ஆட்சியருடைய வெண்ணையை உண்பதே தனக்கு தாரகம் வாழ்முதல் என்று நினைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஈடுபாடு ஆட்சியரது. நமக்கு எம்பெருமானிடம் அப்படிப்பட்ட ஆறாத காதல் இல்லையே. நாம் செய்யும் சிறு தொண்டும் எம்பெருமானுக்கு குற்றமாக தோன்றாதோ என்று அஞ்சிய நெஞ்சுக்கு அவன் எம்பெருமான் வேற்றுப்பயன் கருதி வந்த இந்திரனுக்காக அவனுடைய நாட்டை காக்க வேண்டும், அவனுடைய உலகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானிடம் வந்து வேண்டினான். அப்படி வேற்றுப்பயன் கருதி வந்த இந்திரனுக்காக தன்னை இறப்பாளனாக ஆக்கிக்கொண்டு மகாபலியிடம் சென்று இறந்து இந்த பூமியை 3 அடி பூமியை பெற்று அளந்து கொண்டான். அப்படி இந்திரனுக்காக அவ்வளவு தன்னை கீழே இறக்கி கொண்டவன் அழித்த பகைவரிடமும் அன்புடையவன் ஆதலால் அவனுக்கு தொண்டு செய்வதில் நமக்கு அச்சம் வேண்டாம் என்று இந்த பாடலிலே அருளுகிறார் திருமங்கையாழ்வார். தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதள. தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதள அண்டமோடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதில் இலங்கை முன் எரியள கண்டவர் கணபுரம் அடிகள் தம் இடமே. அவன் எப்படிப்பட்டவன்? தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதள அண்டமோடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதிலிலங்கை முன் எரியள கண்டவர். அவர் இருக்கும் இடம் அடிகள் தம் இடமே கணபுரம் என்கிறார் இந்த பாசுரத்திலே. தொண்டரும் பாகவதர்களும் பக்தர்களும் அடியவர்களும் அமரரும் தேவர்களும் முனிவரும் தொழுதள அண்டமோடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட போர் செய்து எதிர்த்தவர்கள் பகைவர்கள் எல்லாம் பட்டு போகும்படியாக முன்னர் மதில் சூழ்ந்த இலங்கை தீப்பிடித்து எரியும்படியாக கண்டவர். அவருடைய இடம் கணபுரம், அடிகள் தம் இடம். திருக்கண்ணபுரமானது ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பிரம்மன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் வணங்கி பிழைக்கும்படியாக மேலுலகங்களையும் அகன்ற நில உலகங்களையும் அளந்து கொண்டவரும் பகைவர் அழிந்து போகும்படி போர் செய்து மதிலை உடைய இலங்கை முன்பு தீப்பற்றி எழியும்படியாக பாழ்படுத்தியவருமான சுவாமியினுடைய திருத்தலமாகும் என்கிறார். தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதள அண்டமோடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதில் இலங்கை முன் எரியள கண்டவர் கணபுரம் அடிகள்தம் இடமே. இந்த பாசுரத்திலே திருக்கண்ணபுரத்துக்கு விசேஷனம் ஒன்றுமில்லை. எல்லா விசேஷணங்களும் எம்பெருமானுக்கே அமைந்திருக்கின்றன. ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பிரம்மன் முதலிய தேவர்களும் சனகாதி மகரிஷிகளும் தொழுது உய்யும்படியாக மேலுலகங்களையும் கீழுலகங்களையும் அளந்து கொண்டவரும் ஆசுர பிரகிருதிகள் அடி அரும்படி இலங்கையை பாழ்படுத்தினவருமான பெருமான் எம்பெருமான் உறையும் இடம் திருக்கண்ணபுரம் என்பதாகும் என்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது எழ அண்டமோடு அகல் இடம் அளந்தவர். ஸ்ரீவைணவரும் பிரம்மன் முதலிய தேவர்களும் சனகர் முதலிய முனிவர்களும் தொழுது கடைத்தேறுமாறு வானுலகோடு நிலப்பரப்பை அளந்தவர். எப்போது அளந்தார்? வாமன அவதாரம் செய்து அளந்தார் அல்லவா? அந்த செய்தி நமக்கு தெரியும்.
அப்பொழுது செய்யும் பொழுது அவன் வாமனனாக அவதாரம் எடுத்து சென்று மகாபலியிடம் யாகத்திலே 3 அடி நில வேண்டும் என்று கேட்டு அவன் தாரை வார்த்து கொடுத்த உடனே திருவிக்கிரமாக நிமிர்ந்து வளர்ந்து 2 அடிகளாலே வானுலகத்தையும் இந்த 7 உலகங்களையும் அளந்து கொண்டான். அப்பொழுது தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதார்கள். அப்படி தொழுது எழ அண்டமோடு அகலிடம் அளந்தவர். எல்லா நிலப்பரப்பையும் வானுலகத்தையும் இந்த நிலப்பரப்பையும் சேர்த்து அளந்து கொண்டவர் அவர் எம்பெருமான் என்று ஒரு விவரணம் விசேஷனம் சொல்கிறார். அடுத்தது, அமர் செய்து விண்டவர் படர் மதில் இலங்கை முன் எரியழக் கண்டவர். அந்த எம்பெருமானுக்கு இன்னொரு விசேஷனம் சொல்கிறார். பூசலிட்டு சண்டையிட்டு த்விதா பஜ்ஜேயம். த்விதா என்றால் 2, த்வி என்றால் 2 பொருள். தலையே 2 ஆனாலும் த்விதா பஜ்ஜேயம், தலை 2 ஆனாலும் பிறரை வணங்க மாட்டேன் என்ற பொருந்தா கொள்கையில் நிலை பெற்றிருந்தவர் அழியும்படியாக பிரம்மன் முதலியவர்கள் கூட காண்பதற்கரியதான ஊரை தீக்கிளர்ந்து பரவும்படி பண்ணினவன். அந்த இலங்கை தேவர்களெல்லாம் கூட செல்வதற்கு அரிதாக இருந்தது. அவர்கள் செல்ல முடியவில்லை. தீ அக்னி பகவான், அக்னி அங்கே இலங்கையிலே ஒன்று சொல்வதுண்டு. சாதம் அரிசி வேகுவதற்காக மட்டுமே அந்த அளவுக்கு மட்டுமே வெப்பத்தை கொடுக்க வேண்டுமாம் சூரியன். அதற்கு மேல் வெப்பம் கொடுத்து அவன் அறியவில்லை. அப்படிப்பட்ட வெப்பமே அறியாத அந்த ஊரிலே, அதாவது இவர்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை என்பதற்காக உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்வார்கள். நவகிரகங்களையும் 9 படிக்கட்டுகளாக போட்டு தன் சிம்மாசனத்திலே ஏறுவானாம் ராவணன். அப்படிப்பட்ட தேவர்களும் அஞ்சும்படியாக இருந்த அந்த மதில் சூழ்ந்த இலங்கையை, அவ்வளவு அரண் கூட இருந்த இலங்கையை சேது அணை கட்டி சென்று ராமபிரான் குரங்கு படையை வைத்து அந்த இலங்கையே எரிந்து போகும்படியாக தழல் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று அக்னிக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து எரியூட்டிய அரக்கர்களையெல்லாம் அழித்து அந்த பிறரை வணங்க மாட்டேன் என்று ஒரு ஒரு அசுர பிரகிருதிகளாக இருந்த அரக்கர்களையும் ராவணனையும் அழித்து இலங்கையை எரியூட்டிய எம்பெருமான், இந்த 2 விசேஷங்களை உடைய எம்பெருமான். அவனுடைய இடம் கணபுரம் அடிகள்தம் இடமே. அப்படிப்பட்ட எம்பெருமான் உகந்து எழுந்தருளியிருக்கும் தலம் கண்ணபுரம். அற்புதமான 2 செய்திகளை சொல்லி, 2 எம்பெருமானுடைய லீலைகளை சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது எழ அண்டமொடு அகல் இடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதில் இலங்கை முன் எரியழக் கண்டவர் கணபுரம் அடிகள்தம் இடமே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணபுரத் எம்பெருமான் நீலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரும் மன்னர் பரம காருணிகர், நம்மேல் அவ்வளவு கருணை கொண்டவர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.